ஆட்சியாளர்களை குறை சொல்வதும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அது அவரு எல்லாரும் செய்யறத அவரும் செய்யறாருன்னு நினைக்கிறேன். புதுசாலாம் ஒண்ணு இல்லை. வேற என்ன பேசுறது? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிறிஸ்டின்னு ரோட்ல பேசினா நல்லா இருக்காது. காமராஜர் சார் இருந்து, எம்ஜிஆர் இருந்து, ஜெயலலிதா அம்மா இருந்து, ஐயா கலைஞர் கருணாநிதி இருந்து எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் நாமெல்லாம் கடந்து வந்திருக்கோம். பிரச்சார இடங்கள்ல எல்லாத்திலுமே பிஜேபி தொடர்ந்து விமர்சனம், கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எப்பவுமே தமிழக அரசு இல்ல பாஜக இல்ல திமுகவாகட்டும், ஆளும் கட்சியை நம்ம விமர்சனம் பண்ணா தானே அரசியல் செய்ய முடியும் இல்லையா? வேற என்ன பேசுறது? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிறிஸ்டின்னு ரோட்ல பேசினா நல்லா இருக்காது. ஆட்சியாளர்களை குறை சொல்வதும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அது அவரு எல்லாரும் செய்யறத அவரும் செய்யறாருன்னு நினைக்கிறேன். புதுசாலாம் ஒண்ணு இல்லை. வாக்கு திருத்தம் ஈடுபட்டிருக்காங்க மாதிரியான குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள். சார், அப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல 234 தொகுதியில பிஜேபி ஆட்சி ஆளுது. அப்படி வாக்கு திருடி இருந்தா இங்க பிஜேபி தானே உட்கார்ந்துருக்கணும் மேல. போன பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல இத்தனை தொகுதியில பாஜக தனித்து போராடுச்சு. ஒரு கம்மியான வாக்கு வங்கியில இருந்து திருப்பி பெரிய வாக்கு வங்கிக்கு வந்தது. போராடி தானே வந்தது. உழைப்பின் மூலமாக தானே வந்திருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் இந்த கொண்டு போய் நம்ம சேர்த்துறதன் மூலமாக தான் வந்திருக்கே தவிர, வாக்கு தேடி வந்திருந்தா போன முறை இங்க 40க்கு 40 பாஜக ஜெயிச்சிருக்கணும்ல சார். இது எப்படின்னா, நான் ஜெயிக்கிறப்ப மட்டும் நல்ல 100 மார்க் படிச்சிட்டாங்கிற அர்த்தம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், பிட்டடிச்சு ஜெயிச்சாங்கிற மாதிரியே. கேடுகட்ட மனிதர்கள் சார். இதுதான் ஏன்னா உங்களுக்கு அதுதான் இது. எதையாவது ஒண்ணு சொல்லணும். நமக்குள்ள சாதிய பிளவை ஏற்படுத்தணும், நமக்குள்ள மத பிளவை ஏற்படுத்தணும், மனிதர்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கணும், முட்டு கொடுத்து 2 முட்டி தேயிற அளவுக்கு பேசணும். இதுதான் இன்றைய அரசியல். இதுதான் அடுத்த தலைமுறைகளுக்கு, பிள்ளைகளுக்கு இவங்க இதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நிச்சயம் மாறும் சார், நிச்சயம் மாறும். 2026ல நடிகர் விஜய் வந்திருக்காரு அரசியல்ல. இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாகும், நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் இதை பெருசா எல்லாம் பாருங்க. ஒரு அரசியல் அவ்வளவுதானே சார். ஒரு அரசியல் தானே சார். என்ன 50 ஆண்டு காலமாக நம்ம நிறைய ஆட்சி பொறுப்புல இருந்த நிறைய அரசியல்வாதிகள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய நமக்கு முன்னோர்கள்லாம் வந்திருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. மாபெரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், காமராஜர் சார் இருந்து, எம்ஜிஆர் இருந்து, ஜெயலலிதா அம்மா இருந்து, ஐயா கலைஞர் கருணாநிதி இருந்து எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் நாமெல்லாம் கடந்து வந்திருக்கோம். வருடத்துக்கு வருடம் அப்புறம் இந்த நடிகர்கள், நிறைய நடிகர்கள் புதிய புதிய கட்சி ஆரம்பிப்பது, இது எல்லாமே வழக்கம் தான். இப்ப நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், சார் ஆரம்பிக்கலாம், எல்லாருமே இங்க ஆரம்பிக்கலாம். நமக்கான உரிமை இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க யாரும் வரணுங்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை. யாராவது நல்லது செய்வாங்களா? ஏதாவது ஒரு நமக்கு நல்லது நடந்துடாதா? கல்வி இலவசமா கிடைக்காதா? ஆஸ்பத்திரியில எல்லா சுகாதார வசதி கிடைக்காதா? கோயம்புத்தூர் அரசு ஆஸ்பத்திரியில பாருங்க, எவ்வளவு தமிழக அரசாங்கம் மருத்துவமனைக்கு எத்தனை நிதி ஒதுக்குனா கூட ஒரு பேஷண்ட்டை ஒருத்தன் கையில தரன்னு தன் தகப்பனை இழுத்துட்டு போற காட்சியை பார்க்கும்போது நெஞ்சே பதச்சிருச்சு. ஒரு சைக்கிள் வீலா இல்ல, அங்க வர்ற ஒரு டாக்டரும், வேலைக்கு வர்ற ஒருத்தனும் 1 லட்ச ரூபாய் பைக்ல தானே வர்றான். எவனும் நடந்து வரலையே. அப்ப அங்க பேஷண்ட்ங்கிறது உனக்கு இத்தனை நிதி ஒதுக்குறது நான் கட்டின வரிப்பணம் தானே. என்னை போல கோடி மக்கள் கட்டுற வரிப்பணத்தில் தான் தமிழக அரசு அந்த மருத்துவமனை இயங்குதுங்கும் பொழுது, அப்ப அதை நீ சரி செய்வதற்கு ஒரு விஷயமே இல்லையே. சோ இந்த மாதிரியான விஷயங்கள், அடிப்படை தேவை ஒண்ணு வேணும்ல சார். அந்த அடிப்படை தேவைகளை தயவு செய்து செய்யணும். வெறும் வாக்குறுதிகளா மட்டும்தான் இது வரைக்கும் நகர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களை காவல்துறை ஜெயிலில் அடைக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நிறைவேற்ற வாக்குறுதிகளை மட்டும்தான் நாங்க தேர்தலில் கொடுப்போங்கிற மாதிரி ஒரு நிலை வரணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். நடிகர் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. மாபெரும் சிறப்பு சார். அது ரஜினி சார் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். மாபெரும் சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த கலைஞர், நம்ம எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ரஜினிகாந்த் சார். அவங்க கமல் சார் கூட இணைந்து நடித்தா நல்லது தானே. ரசிகர்களுக்கு பெரிய வரவேற்பா இருக்கும். நல்ல படம் கொடுப்பாங்கன்னு நம்புறேன்.